Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Wonderful God. நன்றி 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 நன்றி. இதோட கூட இந்த பேசுவதன் மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாகவே இந்நாளில் இந்த பாடல் ஜெபங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக ஜெபத்தோடு இந்த காரியங்களை செய்வாங்க. நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க, கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணுங்க. வானத்தை பூமியும் சகல தியானப்படுத்த தேவனே, இந்த ஞான வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை வர முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் வைத்திருக்கிறதாக நாள் செய்தி பரிசுத்தாவியால் ஒவ்வொருவரும் நீர் இன்னொரு பேசுவாங்க. இது கேட்டுக்கூட ஒவ்வொரு மக்களோடு பேசு. ஆராதனை கலந்து கொண்டு ஆண்டவை ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனை பங்கு பெற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் நடக்கணும் சுவாமி. கொரோனா பயந்து திகித்து வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள், ஆறுதல் இல்லாத குடும்பங்கள் நீங்கள் ஆறுதல் படுத்தணும். டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நிலையில் வேதனையோடு இருக்காங்க. இந்த பாரெல்லாம் வேறு ஓப்பன் பண்ணிட்டுக்கிறாங்க. அது நிமித்தமானே குடும்ப சமாதானத்தை இழந்து வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. தயவுசெய்து மனம் இருக்குப்பா. நாளில் நாங்கள் ஜெபத்தோடு இந்த காரியங்களை செய்கிறோம். அந்த ஏரியா ஜனங்க வேதனையோடு இருக்க ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொடுமை நீங்கள் கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆறாவது பங்கு ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சுவாங்க. துக்கத்தோடு வேதனையோடு குடும்பங்கள், வியாதியோடு இருக்க மக்கள், எல்லாரும் கைவிட நிலையில் இருக்க மக்கள், கண்ணீரோடு காணப்படுற மக்கள், நீ கண்ணீரை துடைக்கிற தேவைகளோடு கொண்டிருக்கீங்க சுவாமி. இந்த செய்தி மூலமாக நம்ம துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறி ஆசிரமமாக மைத்தக்கதாக நான் கூட்டது பரிசுலாம் கருத்து கொடுக்கணும். இதை எடுத்துக்கூட பிதாவே, ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேளுங்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அந்தமும் ஆனவரே, ஒமேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை தனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை சத்தியமும் திறவுகம் உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகம் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஹalleluya ரிவலரபதி குரி வலரப போலி 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 கால் போலி கால் போலி கால் போலி 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 நேசி மிட்டு மிட்டு மாறாதவரை மாற்றுவரை நாங்கள் துதிக்கிறோம் 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 வானத்தின் பூமியும் சகல தியானப்படுத்த தேவனே நேர்மையான இந்த காலை வழிக்காக நம்பி சொல்லுகிற சொல்லி மீண்டும் இந்த வாரம் இந்த ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக நன்மையான விசுவாசத்தை சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்நாளில் எதிர்பார்ப்போடு இந்த ஆராய் பங்கு பெற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சுங்க. வேதனையோடு துக்கத்தோடு இந்த ஜனங்களை ஆறுதல்படுத்துங்க. இந்த செய்தி மூலமாக பலப்படுத்துங்க சுவாமி. எதிர்பார்த்த காரியங்களை செய்துத்தாங்க. என் தேவனால் ஆகாத காரியம் மட்டும் இல்லைப்பா, அற்புத அதிசயம் செய்கிறது. 16,000 சிறந்து எங்களோடு கொடுங்க சுவாமி. அதிசயமானவன் ஆலோசனை கத்தா எங்கள் மதுரை இருக்கிறீங்க சுவாமி. நாளையில் போய் சுத்தாமி கருத்துக்கு நாள் போட்டு ஒப்பு கொடுக்குறோம்பா. ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே அமர்ந்திருக்க ஒவ்வொரு விசுவாசனையும் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதி சுவாமி. இது எந்த இடத்துல சந்திக்கிறோம் போதும் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ஆஸ்வதிக்கணும். அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை ஆஸ்வதிக்கணும். அமெரிக்காவில் இருக்கிறவங்க மற்றும் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க, ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கேட்குறாங்களோ ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கணும். அந்த வட்டாரத்தை யாரெல்லாம் இதை பங்கு பெறாங்களோ அந்த ஏரியா பலவானலாம் கட்டணும் சுவாமி. அவன் திட்டம் என்னெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணி போடுக்கிறோம். துக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் வேதனையோடு தனங்களுக்கு ஆறுதல் படுத்துங்க சாமி. தயவு செய்யப்பா என்னோட பெரிய காத்து செய்வேன்னு சொன்னீங்களே, எதிர்பார்ப்போடு இதில் பங்கு பெற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிங்க. ஒருத்தர் எளிமையாக காணப்படக்கூடாது சுவாமி. ஆஸ்வதிங்க. கருத்துக்கு நான் கொடுத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் வசமல்ல பேசி எங்களை பலப்படுத்தி காத்துக்கணும் சுவாமி. சகத்து எடுத்துக்கொள்ளும் பிதாவே ஆமென். ஆனால் இயேசு இருந்த நாட்களில் அநேக அற்புத அதிசயம் செய்தார். இன்னும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இதில் கர்த்தர் அதிசயமான தேவன். நம்ம இழந்து போன தேவன் ரட்சிகர் மனுஷகுமார் நம்ம இதில் கடந்து வந்திருக்கிறார். ஏதோ குடும்ப வேதனையோடு துக்கத்தோடு இங்கே வராங்க. ஆனால் இந்த காலையும் அநேகர் விடுதலை கொடுத்தாங்க. அந்த காரியம் நிச்சயமாக எதிர்பார்ப்போடு இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு விசுவாசத்துக்கு அந்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தி கொடுக்குறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்படிது எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி. அவன் ராஜ்ய நீதி தேடும்போது எந்த ஒரு குறையில்லாமல் நம்ம நடத்துவார். Seek ye first the kingdom of God. All the life will be added unto you.
அந்த வசனப்படியாகவே அவரை தேடும்போது நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவரை குளோரிஃபை பண்ணுறதுக்காக தேவன் இலவசமாக சொல்லி கொடுத்துருக்கார். இது விலை கொடுத்து வாங்குற நம்ம தேடி வந்து உலகத்துக்கு மாமுக்கு அடிமையாக நம்மை தேடி வந்து ஜீவனை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. வெடினால் பொண்ணினால் இல்லை, அவர் ரத்தத்தால் நம்மை வீட்டு கொண்டு இருக்கிறார். வீட்டு கொண்டு நமக்கு புது இதயத்தை கொடுத்துருக்கிறாரு, புது ஆவியை கொடுத்துக்கிறாரு, புது பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அவரோடு நடப்படுறதுக்காக நம்ம தேவச்சமே இவ்வளோ சூழ்நிலை அப்படி தூரம் போக வச்சிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த செய்தி ஆறுதலாக இருக்கும், சமாதானத்தோடு விசுவாசிக்கிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றது, எவனாவது குழந்தை போல் வாசிங்க தயவு செய்து. மார்க் 10:15. நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 10:15. குழந்தை போல் பெறாவிட்டால், எவராவது குழந்தை போல பெறாவிட்டு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவராஜத்தை காண மாட்டான் ஒரு வசனம் வருது. கர்த்தர் நிச்சயமாகவே அவர்தான் குழந்தை போல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தை போல ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அந்நிய தேவசனம் அண்ட சராசப்படுத்த தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறாரு. இந்த கால வேளையிலுமாக அவர் சமூகக்காக நீங்கள் நம்ம முழுமையை அர்ப்பணித்து எதிர்பார்ப்போடு இந்த செய்தி கேட்பாருங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் அவரை பயன்படுத்தணும், அவரை குளோரிஃபை பண்ணணும், ஒரு தரிசனம் நமக்கு காணப்படணும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனது ஒரு சமூகத்தை வாசிக்கிறோம். ஆடையசு இருந்த நாட்களில் அநேக அற்புதம் நடமாடி செய்து கொண்டிருந்தார். பார்வை கொடுத்தாரு, செத்துப்போம் உயிரோடு எழுப்பினாரு, எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர் நடமாடும் போது ஒரு வாலிப சகோதரன் ஓடி வந்து முழல் படிட்டு நித்திராசை நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறான். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையிலே ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவன் சொல்லி நான் என்ன செய்ய கொஸ்டினை கேட்டான் பாருங்க. வாலிபர் கோடீஸ்வரன் நாடு அந்த ஏரியாவுக்கு அவன் பேரை கொடுத்துல, பேர் சொல்லி இல்லை, வாலிபன் ஐஸ்வர்யவான். பட்டணத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி, இந்த லைஃப்க்கு அப்புறம் நான் என்ன எங்கே போவேன்? உங்களுக்கும் அப்படியே ஒரு கேள்வி கூட இருக்கலாம். இதுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இந்த மனுஷனுக்கும் ஒரு கேள்வி வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பிறகு இது யாருக்கு கேட்டா தெரியும் அப்படின்னு யோசனைக்கும் போது இயேசு நடந்து வராரு. அவன் ரோடுன்னு கூட பார்க்கல, உடனே முழங்கால் படிக்கிட்டு இயேசு பற்றி கேள்விப்பட்டிருந்தான். முழங்கால் படிக்கிட்டு கேட்கறான். வாசி மறுபடியும். பின்பு அவர் புறப்பட்டு போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும்? What do you want me to do? நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? அவர் சொல்றாரு, பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறாங்க, அவர் வேற இவர் வேற இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, 100% மனுஷன் ஆண்டவராக இருந்தாரு. உள்ளாண்டவர் மேல் தோட்டத்தில் மனுஷனாக இருந்தாரு. அவர் சொல்றாரு, நல்லவன் சொல்றீங்க பாருங்க. பாடி
சொல்றாரு, என்ன நல்லவன் சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, ஒருவர் நல்லவன் ஒருவன் இல்லையே சொல்லி ஆண்டத்தன அந்த அளவு தன்னை தாழ்த்துறார். 100% மனுஷனாக இருந்து நமக்காக அவர் இறங்கி வந்தார். ஒரே குமாரன் நமக்காக கொடுத்தாரு, கிஃப்டாக கொடுத்தாரு. மனுஷமா என் நல்லவன் சொல்றியேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வாசிங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சொல்ற ஒன்று சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாது, வாசிங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்படியே சொல்றாரு, போய் பேசாரு, விபச்சாரம் செய்யாது, களவு செய்யல. அவன் என்ன சொல்றான் வாசிங்க, அதற்கு அவன், போதகரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறோம். நம்ம மேல் தோற்றத்துல நல்ல கிறிஸ்தவங்க தான், 90% கிறிஸ்தவங்க தான். இது போல ஒழுங்கு ஆலயத்துக்கு போவாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கை போடுவாங்க, திருவது பங்கு வருவாங்க, வேத வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. 98% செய்யறாங்க. ஆனாலும் சில ஏரியாவில் கொடுக்க வேண்டியது கொடுக்கல. ஆடுக்கு சொல்றார், நான் சின்ன வயசுல இருந்து கடைபிடிச்சிருக்கேன், ஆடு போய் பேச முடியாது. அதுக்கு ஆடு சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்போ ஒத்துக்கிறாரு, எஸ், அக்ரி வித் யூ. நீ சின்ன வயசுல இருந்து பொய் சொல்ல, ஏமாத்தல, திருடல, ஆளுக்கு ஒழுங்கா போயிருந்த, தசமபாகம் கொடுத்த, இந்த காரியத்தில் நம்ம எவ்வளோ பேர் தவறி இருக்கோம். ஆனால் இவன் இதெல்லாம் ஒழுங்காக இருந்தான். வயது வாசம் ஜெபிச்சான், திருவிழி பங்கு பெற்றான், எல்லாமே இருந்தது. ஆனாலும் ஆண்டு பார்வையில ஒரு குறை இருந்தது. நம்மளை நாம் சோதிச்சு பார்ப்போம், எந்த விதத்தில் நாம் குறைப்பட்டிருக்கிறோம். உலகப்பிரான் எந்த மனுஷனும், இந்த மனுஷன் எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சிருந்தான், ஐஸ்வர்யமா இருந்தோம், ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செய்திருந்தான், கீழ்ப்படிஞ்சிருந்தான். கீழ்ப்படிஞ்சிருந்தோம். அந்த ஒரு குறை இருந்தது, அந்த ஒரு குறை அவன் பிடிச்சிச்சு போச்சு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு தோட்டம், ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக வேலி போட்டிருந்தாங்க, பெஞ்ச் போட்டிருந்தாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது தோட்டத்தில் பந்தோபஸ்து பண்ணி காவல் பார்த்துருந்தாங்க. அவ்வளோ பந்தோபஸ்து பண்ணி கூட அந்த தோட்டத்து ஓனர் வந்து பார்க்குறாரு, சில ஏரியாவில் அப்படியே பிச்சு எடுத்துக்கிறாங்க, சில காய் வகையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம், இவ்வளோ பந்தோபஸ்து பண்ணிடுறோம், ஆனாலும் இது இந்த மாதிரி திட்டு போயிடுது, இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் வந்து குரூப்பில் நிற்கிறார். ஓனர் வந்து நிற்கிறார், கவனிக்கணும். பார்த்தாக்கா ஒரு குரங்கு வருது. அந்த குரங்கு வந்து எப்படியோ உள்ளே பூந்து அந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு பிச்சு போட்டு போயிடுது. இந்த மனுஷனுக்கு எப்படியாவது அந்த குரங்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, குரங்குக்கு இஷ்டமானது இந்த கடலக்காய். அதனால ஒரு பெரிய ஒரு டின்னை எடுத்துக்கினாரு, வெளியில் தெரிகிற மாதிரி, அதை பார்க்குற மாதிரி அந்த கடலக்காய் உள்ளே போட்டால் சின்ன ஓட்டை ஒன்று பண்ணிட்டார். அதை ஒரு இடத்துல வச்சுட்டார். அடுத்த நாளில் போய் தூரம் நின்றுக்கிறாரு. மறுநாள் அந்த குரங்கு வந்தது. அந்த தோட்டத்துக்கு போகிறதுனால அந்த கடலக்காய் பார்த்துருச்சு. இது கடலக்காய்னா ரொம்ப இஷ்டம். அந்த கடலக்காயை பார்த்த உடனே
கையை போட்டுடுச்சு, கையில் எடுத்துடுச்சு. இது கையாசை கடகாய் ஆசை. கை வெளியே வரல. அப்போ அந்த தோட்ட ஓனர் வந்து பிடிச்சிட்டார். அதை போல தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் பிடிச்சி வச்சிருக்கு. கோபம், எரிச்சல், பொறாமை, பகை, ப்ரைடு, ஜெலசி, பிட்டர்னஸ்ஸு, ஹேட்ரடு, இதெல்லாம் அந்த குரல்படி மாதிரி கணவனுக்கு ஃப்ரிக்ஷனுங்க. மாமியார் பார்த்தா பிடிக்காது, மருமகளை பார்த்தா பிடிக்காது, வேலையில் எஜமான பார்த்தா பிடிக்காது. இந்த மாதிரி கசப்பு தன்மைங்க ஏதோ சில காரியம் பிடிச்சு வச்சிருக்குது. மன்னிக்கப்படாத சில காரியம் இருக்கலாம். 5 வருஷம் 10 வருஷமா இது நிமித்தமா நம்முடைய ஆசைவம் தடைப்பட்டு போகிறது. பிடி ஐஸ்வர்யை பிடிச்சிருந்த போல ஏதோ ஒரு குறை நம்மளுடைய காணப்படுது. அந்த குறையை விட்டு கொடுக்கும்போது தான் ஆடை நம்ம ரசிக்க முடியும். ஆடை கிருவியில பார்க்க முடியும். சகோதரி இது கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம எழுந்திருக்கிறோம், எந்த இடத்துல தவறி இருக்கிறோம், நம்மை நாம் சோதிச்சு பார்ப்போம். அது குறைக்கு பிடி மாதிரி ஏதோ பிடிச்சு வச்சிருக்கிறோமா, அது இப்போ ரிலீஸ் பண்ணுவோம். தேவனுடைய மகிமை நீ பார்க்கணும். அவரோட ஆசீர்வாதம் பார்க்கணுமா, இன்னைக்கு விட்டு கொடுங்க. உங்களுக்கு விட்டு கொடுக்கும் போது தான் தேவனுடைய மகிமை நீங்க பார்க்கணும். சகோதரி கண்டினியூ பண்ணுவோம். நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். வந்து மன்னிப்பு பெறாது திரும்பி போன ஒரே மனுஷன் அவகிட்ட வந்தா எல்லாம் கேட்டான். ஆனாலும் ஆளு செய்ய வேண்டிய எல்லாம் ஒழுங்கெல்லாம் செய்தான். இந்த பண ஆசை அதை மீறி ஆனால் முடியல. அதனால அது ஒன்றுக்கு மாத்திரம் என்ன பண்ணிட்டான், வந்தவன் திரும்பி போயிட்டான். அப்படியே திரும்பி போயிட்டான். வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். துக்கத்தோடு போயிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா இந்த ஒரு காரியம் அவன் குறையா தெரியல. உங்களுக்கும் அது குறையா தெரியாது. நீங்க நிறைய குடும்பத்தை குழப்பங்க. ஆஸ்திக்காக அண்ணனே சாவடிச்சிடுறாங்க, அக்காவை சாவடிச்சிடுறாங்க, பெற்றோரை சாவடிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யம் பேரை கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட திரும்பி போனேன், மன்னிக்கப்படாத திரும்பி போனேன். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து அவருடைய சீஷரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். எவ்வளவு அரிதாக இருக்கிறது பாத்தீங்களா? கேட்டீங்களா? அவர் சொல்றாரு ஐஸ்வர்யம் அரிதா இருக்கிறதே என்றார். அதனால நமக்கு 2 எஜமான் இருக்க முடியாது. அப்படியா தேவச்சனமே? அந்த ஐஸ்வர்யம் வந்தான், எல்லாத்துக்கும் பண்ணியிருந்தான். சின்ன வயசுல இருந்து விபச்சாரம் செய்யல, வேசனம் பண்ணல, போய் பேசல, திட்டு செய்யல, களவு இல்லை, இந்த பிட்டர்னஸ் இல்லை. ஆனாலும் ஒரு குறை. உள்ளே நீ சமானப்படுத்தி கொண்டிடலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீ பல தேவையோடு ஜனம் காத்துட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு நம்ம வசதிகளை ஷேர் பண்ணும்போது தான் பிளஸிங் பார்க்க முடியும். யோபு தன்னை சோதிக்கப்பட்ட நிலையில அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஜெபம் பண்ணாரு. இடது அத்தனை ஆண்டவர் ரெட்டிப்பாக குடி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலையில் மற்ற உதவி செய்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்குவதை காட்டு கொடுப்பது நல்லதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதை போல உள்ள வசதிகளை ஷேர் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாசிங்க. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது.
இது மேல நம்பிக்கை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிஞர் ஆண்டு நியாயாதிபதியா வரப்போறா சகோதர சகோதரியே. யாரெல்லாம் ஆசை இருக்குதோ நீ ஆசையே பிடிச்சி உட்கார விட்டுட்டு போயிடுவாரு. தேவச்சனமே நமக்காக நேர்த்தியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். 2020 வருஷம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். மிக நேர்த்தியான இடம். யோவான் 12 அதிகாரத்தில் வாசிக்கணும். 1-2-3 நமக்கு முன்னால போய் மிக நேர்த்தியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கைவில நித்திய வீடு நமக்கு ஆயத்தமா இருக்குது. மிக நேர்த்தியான ஒரு இடம். நாங்கள் அநேக கண்ட்ரி போயிருக்கிறேன். மனுஷன் செய்த கைவேலியே அவ்வளோ அழகா இருக்கு. நாங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்காகவும் மிக நேர்த்தியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கைவில நித்திய வீடு நம்ம ஆயத்தமா இருக்குது. அந்த வீடு பேசிக்கிறதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துறாரு. இந்த கொரோனா நம்ம ஆயத்தப்படுத்துது. அவரோட வருகை திருடனை போல இருக்கும்னு சொல்லுது. எந்த வேளையில வருவார் அவருக்கு திருடனை போல இருக்கும். அதுவே தேவச்சனமே 2-5 அதிகாரம் 1-2-3 சொல்லுது. கைவழியா செய்த எல்லா காரியமும் பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலேயே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். கைவல் நித்திய வீடு மிக நேர்ச்சியான வீடு நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். நிர்வாணின்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் மேல் ட்ரெஸ் சொல்ல நமக்கு ரட்சிப்பு ட்ரெஸ் கொடுத்துருது. இப்ப கொரோனாக்காக நம்ம இந்த முகமுடி போட்டுக்கிறோம். படுக்கும் போதெல்லாம் போட மாட்டோம். வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட மாட்டோம். வீட்டு அதை போலதான். ஆனா இந்த ரட்சிப்பின் ட்ரெஸ் கட்டி போடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அணிந்தவளா காணப்படும். அவர் எந்த வீடு வருவார், திருடனை போல வருவார். அப்படியே தேவச்சனமே ஆயத்தம் உள்ளவனாயிருங்க. நியாயத்தைப்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த சொல்றாரு. மிக நேர்த்தியான ஒரு இடம் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மத்திய 16 அதிகாரம் 26வது வசனம். Matthew 16:26 வாசிங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நஷ்டப்படுத்த என்ன லாபம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் கேட்கிறார். மார்க் 10:22 வாசிப்போம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இது அவனுக்கு தாங்கிவிட முடியல, எதிர்பார்க்கல. அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். இது கேட்டுக்கூட சகோதரன் விசுவாசியே நம்ம நான் சொல்லிச்சு பார்ப்போம். 23வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சுற்றிலும் பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். 10ஆம் அதிகாரம் 25 வருஷம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். ஒருவேளை ஊசியின் காது சின்னதுதான், ஒட்டகமான ஊசியின் காது குழந்தைலாமா? ஐஸ்வர்யம் ஆசை வச்சிருக்கிறார், தேவராஜ் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். கம்மியா தேவச்சனமே ஆட இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறதுக்காக எனது தேர்வு ரட்சிக்க வந்தார். மார்க் 5ஆம் அதிகாரத்தை வசிக்கும் போது ஒரு மனுஷன் பயங்கரமான பிசாசு வருது. பயங்கரமான பிசாசு சொல்ல ஒருவனுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சங்கிலியில் கட்டப்பட்டிருக்குது. அவன் குடியிருப்பை கட்டுறதோட தான் அந்த இடத்துல இயேசு நடமாடி வராது. அவன் தூரத்தில் வரும்போது 7வது வசனம் வாசிங்க.
இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவ குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, பிசாசு ரெகனைஸ் பண்ணிடுது, ஆனா நம்ம ஜனங்களை ரெகனைஸ் பண்ண மாட்டோம். அவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணிடுச்சு. மேல்தோடு 100% மனுஷன் தான். ஆனால் பிசாசு தெரியும், சர்வ வல்ல தேவன் அவர் கூட வாசம் பண்றாரு. பிசாசு ரெகனைஸ் பண்ணிடுச்சு. நீங்களும் பிசாசு பிடிச்சவன் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ சரி பூந்து அவன் கீறி கொள்வான். கன்றதோடு தான் வீடு. ஆனா தூரத்தில் வரும்போது மானே உமக்கு எனக்கு என்ன வேதப்படுத்த வந்துட்டீங்க, என் டைம் வரல, சாசே போன்னு சொல்லியிருந்தார். அவன் பேர் எனக்கு கேட்ட போது அவன் அநேக பிதாசுடையவனாக இருந்ததுனால லேகியோன் லீஜன் அப்படின்னு சொல்றான். லேகியோன் ஆயிரக்கணக்கான பிசாசங்களுக்குள்ள இருக்குது. நம்ம தேவச்சனமே பிசாசு ரெகனைஸ் பண்ணிடுது, இயற்கையெல்லாம் ரெகனைஸ் பண்ணிடுது, யோர்தான் ரெகனைஸ் பண்ணிடுது, ரெட் சி ரெகனைஸ் பண்ணிடுது. நம்ம தான் இன்னும் ரெகனைஸ் பண்ணாத. இது கேட்கிற சகோதரி சகோதரியே, நாம் சோதிச்சுப்பா. ஐஸ்வர்ய நிலைமை பாருங்க. இவ்வளவு நாள் பணத்தினால் கடவுள் சொல்லி யோசிச்சுதான், எல்லாத்தையும் கடவுளும் அதிகமாக நேசந்தான், வெறுமையை திரும்பி போயிட்டான். இன்னைக்கு அந்த பிசாசு பிடிச்சவன் ஒருவன் கிட்ட போகவே முடியாது. யாரோ சில போது காயப்படுத்திட்டான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வேதனையோடு இருப்பாங்க. இது கேட்கிற சகோதரி சகோதரியே, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கட்டப்பட சகோதரி சகோதரியே, நீ கட்டுறது விடுதலை கொடுக்க போறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்தது உண்மையானா டிவி பண்ணல, இந்த ஃபேஸ்புக் முன்னால் உட்காந்து ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையிலும் தரப்பது செய்வார். நேற்று தினம் முந்தின நாளும் அநேக கட்டோடு வந்தாங்க, அநேக விடுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். சொல்ற சகோதரி கட்டோடு வேதனையோடு இருந்தார், வந்தாம அவன் ஆண்டவர் அவன் பார்த்து கிடவாசிங்க தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசு எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்கு போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு கூட வேண்டிக் கொள்ளுச்சு, என் வேலையான அனுப்ப நான் பண்ணிக்கொள்ளன்னு சொல்லி. யாரோ பண்ணி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது பிசாசு இதுக்கும் இடம் கொடுத்து அவர் ஜெபம் பண்ணாரு. அந்த மனுஷன் விட்டு விலகி போயிடுச்சு. அந்த பன்றிகள்லாம் கீழே விழுந்து கண்ணீர் விழுந்து செத்து போச்சு. இது கேட்ட சகோதர சகோதரியே, துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுவீங்களா? உங்கள் முகத்தின் கண்ணீரெல்லாம் துடைக்கிறது. ஏசா 25:8 சொல்லுது, முகத்தின் கண்ணீரை துடைக்கிற தேவனோடு கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்த 21:4 சொல்லுது, எல்லா கண்ணீரும் துடைக்கிற தேவன் நல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இதுக்கு ஒவ்வொரு அது ஐஸ்வர்யம் போல நம்ம திரும்பி போயிடாதபடிக்கு உங்களுடைய தான் தாழ்த்துங்க. உங்கள் சிந்தனை, உங்கள் கண்ணு எந்த ஒரு காரியம் பிடிவாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ அதை விட்டு கொடுங்க. தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இது ஜெபிக்கிற வேளையில் உங்கள் சிந்தனை, உங்கள் கண்ணு, உங்கள் வாய், உங்கள் செவி இன்னும் மன்னிக்காத யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு கால வேளையில் உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காணிச்சோம். அந்த ஐஸ்வர்யம் போல திரும்பி போயிடாதபடிக்கு இன்னை நாள் நம்ம சோதிச்சு பார்ப்போம். எனக்கு ஆரோக்கிய ஆண்டு கொடுப்போம். அவர் ரட்சிக்கவே நம்ம கடந்து வந்திருக்கிறார். நீ கேட்குற மத்தியில் உங்களோட கூட இருக்கிறாரு. ஒருவேளை நடக்க முடியாத இருக்கலாம், ரத்தப்போக்கு வியாதினால இருக்கலாம், முட்டி வலி, இடுப்பு வலி, உலந்தெருவுக்கெல்லாம் உயிரடை செய்த தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். போல 5வது வாசத்துக்கு போல பிசாசா பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம், கெட்ட கெட்ட கனவு உனக்கு வரலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. ஒருவேளை அவ ஒப்பு கொடுக்கலன்னா உங்க வீட்டில் குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து பாருங்க.
கர்த்தர் நாளில் உங்களை அற்புதம் செய்வார். அன்பிய தேவச்சனமே, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதிசயமானவர் யூத ராஜசிங்கம் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே அர்ப்பணிக்கும் போது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளில உன் டெலிவரிஸ் கொடுப்பார். உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். உங்களோட கசப்பா பேசாத இருக்கிறீங்களா? கணவன்கிட்ட பேசாத இருக்கிறீங்களா? மனைவிட்ட பேசாத இருக்கிறீங்களா? உங்களோட மதனில்லா கிட்ட பேசாத இருக்கிறீங்களா? மாமனார் பேசாத இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்புறாங்க தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. இல்லைன்னா அருமையா தேவச்சனமே, ரெவல்யூஷன் 21 பிரகாரமே பயம், பலவீனம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அக்னி கடலை தள்ளப்படும் சொல்லி வசனம் சொல்லுது. அது இரையாளாகாதபடிக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம். நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார், குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். உலகம் முழுவதும் வடக்கு தெரிய எல்லா பாகத்திலும் இது கேட்டு ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கணும். சுவாமி ஆசீர்வதிங்க. எல்லாம் பலவான கட்டுறோம். இந்த கொரோனா பயம் அவனை விட்டு விலகி போகணும். பயப்படாத, திகாத, கலக, நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிச்சோம். முன்னால் அமர்ந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதிங்க. எடுத்துக்கொள்ளும் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவ சந்தோஷம், சமாதானம், ஆன்மீக விசேஷம் இது கேட்டு ஒவ்வொரு விசுவாச வீட்டில் குடும்பத்தில் இன்றைய சாகாலம் வருக வரைக்கும் நினைத்திருப்பதாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆடுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆடுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.